நந்தகுமார், இப்போ இடதுசாரிகளின் நிலைப்பாடு என்னென்ன விஷயங்களை வெளிப்படுத்துது? ஏதாவது சந்தேகம் இருக்குதா அதுல? இல்ல இது தெளிவாவே ஐயா சிபிஎம்னுடைய சண்முகம் ஐயா அவர்கள் ஏற்கனவே சொன்னாரு. கொள்கை புடலங்காயினே ஒரு படம் போட்டெல்லாம் போட்டிருந்தார், நீங்க பார்த்திருப்பீங்க. பாரதிய ஜனதா, திமுக, அண்ணா திமுகன்னு போட்டு என்ன ஏதுங்கிறத பூரா அப்பட்டமா வெளிப்படுத்தி இருந்தார். அதோட இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய சிலை திறப்பு விழா ஃபங்க்ஷனுக்கு தாவேக்காக்கு அழைப்பு கொடுத்தாங்களான்னு நீங்க கேட்டீங்க. என்னுடைய கேள்வி, சிபிஎம்க்கு அழைப்பு இருந்துச்சா இதுல? எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கட்சி சார்ந்து யாரும் தலைவர்கள் அங்க இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அழைப்பு விடுக்கப்படலையா? அப்ப இதுல பாத்தீங்களா உங்களுக்கு? ஏன்னா ஐயா சிபிஎம் வந்து சண்முகம் ஐயா தெளிவாவே போட்டு உடைச்சாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே திருமாவளவன் அவர்கள்லாம் வந்து ஆட்சியில பங்கு கேட்கிறாரு, நீங்க கேட்கலையான்னு கேட்கும் போதே அவர் தெளிவா சொன்னாரு, திமுக முதலாளித்துவ கட்சி, நாங்க தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சி, எங்களுக்கும் அவங்களுக்கும் கொள்கை உடன்பாடே கிடையாதுன்னு. இன்னைக்கு வந்து ஐயா வீரபாண்டியன் சொல்றது வந்து ஐயா பெரியார் அவர்களுடைய கூற்று வச்சு, இன்னைக்கு பெரியார்கிட்ட இருந்தே திமுக எவ்வளவு விலகி போயிட்டாங்கிறது திக காரங்களே ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எதுவும் ஒரு படி மேல போய் ஐயா உதயநிதி ஸ்டாலின் வேற வந்து கலைஞரை வந்து கோட் பண்றாரு. 2016 நீங்க தோத்துட்டீங்களேன்னு ஐயா கிட்ட கேட்கும் போது கம்யூனிஸ்டுகள் இல்லாத சட்டசபை இதுதான் சொல்லிட்டு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் வந்து கம்யூனிஸ்டுகளை பாராட்டுற மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டாரு கலைஞர் நினைச்சிட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. கலைஞர் வந்து அன்னைக்கு சொன்னது வந்து சர்காஸ்டிக் கமெண்ட். அது ஏன்னா 2016 பால் நழுவி பழம ஒழுங்கு ஒரு நிமிஷம் நம்மளுடைய கருத்தை பேச விடுங்க, உங்க கருத்தை நீங்க கிளாரிஃபை பண்ணிடுங்க. அப்போ நம்ம தோத்தது கூட இல்ல, நம்மளை தோக்க வைக்கிறதுக்காக மக்கள் நல கூட்டணின்னு ஒன்ன கொண்டு வந்து அதுல தலா 25 சீட்டு நின்னு நம்மளுடைய பதவி போறதுக்கெல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய பதவிக்கே பெரிய ஆப்பு வச்சிருக்கிற எங்களுக்கு வந்து அவர் நாம தோத்ததை வந்து சுட்டி காட்டுறதை விட கம்யூனிஸ்டுகள் இல்லாத சட்டசபை நம்மளை இல்லாம ஆக்கணும்னு பார்த்தாங்க, அவங்க இல்லாம போயிட்டாங்களேன்னு ஒரு சர்காஸ்டிக்கலா சொன்னத ஐயா உதயநிதி ஸ்டாலின் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவரும் சர்காஸ்டிக்கலா சொன்னாரா, இல்ல புரியாம ஒரு பெருந்தன்மையோட? அப்படி பார்த்தா தேமுதிகவையும் மதிமுகவையும் விசிகாவையும் சேர்த்தே சர்காஸ்டிக்கா சொல்லியிருக்கலாமே, ஏன் அதை தவிர்த்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதத்தான் நடவடிக்கையிலேயே காமிச்சாங்களேங்க. இந்த தடவை போன தடவை 2021 ஐயா சண்முகம் வந்து 6 சீட்டு வந்து நாங்க எங்க ஜென்மத்திலேயே அக்செப்ட் பண்ணது இல்லைன்னாரு. அதுதான் எங்களுடைய ரெக்கார்டுன்னாரு தமிழ்நாட்டுல. திருப்பி உன்னோட ரெக்கார்டு அவர் பிரேக் பண்ண வச்சாங்கல்ல இந்த எலெக்ஷன்ல 5 சீட்டு கொடுத்து. அப்போ இதெல்லாம் செயல்பாட்டுல அவங்க தெளிவாவே காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னைக்கு ஐயா சண்முகம் அவர்களே அந்த பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க, பார்த்த போதே தெரியும். இது வந்து இன்னைக்கு அமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா இந்த விழால வந்து பங்கெடுத்துக்கல, மனோன்மணி சுந்தரனார்ல அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த பிரதிநிதிகள் இதுலமே வரலங்கிறாரு. இன்னும் கூடுதலா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கூட அதை பாய்காட் பண்ணிட்டாங்க. சோ யாருமே தமிழக அரசாங்கத்திலிருந்து போகலங்க போது இதே வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடாதான் நான் பாக்குறேன் தான் அவரும் பதிவு பண்றாரு. அப்புறம் எதுக்குங்க வீடியோ போடணும்? அவரு தமிழக அரசினுடைய மௌனம், முதலமைச்சருடைய மௌனம் ரொம்ப கவலைக்குரியது அப்படிங்கறதா அதனுடைய கோர் தீம். மற்றதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. அவர் சொல்ல வந்ததனுடைய விஷயம் இதுதான். தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை குறிப்பா முதலமைச்சர் இது குறித்து வெளிப்படுத்தணுங்கிறதா அவருடைய நோக்கமா இருந்திருக்கு. அது குறித்து நம்ம பார்க்கணுமா வேணாமா? முதலமைச்சர் ஏற்கனவே அவர் ட்வீட்டும் பண்ணியிருக்காரு, கண்டம் பண்ணியிருக்காரு. இன்னும் தேவையான சட்ட நடவடிக்கையும் நாங்க எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம்னே போட்டிருக்காங்க. எப்ப சொன்னாரு முதலமைச்சர்? நீங்க அவருடைய டிவிக்கு பார்ட்டி ஹெட் குவார்ட்டர் ட்வீட்ல போய் பாருங்க. கட்சி இதுல வந்திருக்கு. கரெக்ட். முதலமைச்சர் பெயரிலே அறிக்கை வரணும் அப்படிங்கறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாவும் இருக்கு. இடதுசாரி கட்சிகளே அதான் கேக்குறாங்க, முதலமைச்சர் பெயர் போட்டு அறிக்கை வரணும், அவர்கிட்ட இருந்து இந்த இது வரணும் அப்படிங்கிறது. இல்ல இது இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு வந்து அவரே சொல்றாரு, இன்னைக்கு லீவை விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இல்லாம ஃபங்க்ஷன் நடத்துறீங்கும் போது இன்னைக்கு ஒரு லீவை விட்டு ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளார போயிட்டு வந்த மாதிரி அவர் உள்ளார போயிட்டு வந்திருக்காரு. ஒரு எஜுகேஷனல் மினிஸ்டர் கிடையாதாங்க, டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கிடையாது, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் யாரும் கிடையாது. இதை விட ஒரு பெரிய பாய்காட்டு, ஒரு கவர்மெண்ட் புரோட்டஸ்ட என்ன காமிக்க முடியும்? இல்ல திரு நந்தகுமார், ஒரு சந்தேகம் இல்ல ஒரே சந்தேகம். இப்ப எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பு வேலையில ஈடுபடலாம், அதிகாரத்துல இருக்கிறவங்க புறக்கணிப்பு வேலையில ஈடுபடுறதுங்கிறது வந்து என்ன பெரிய சாகசமா நீங்க சொல்ல முடியும்? ஒண்ணு இல்ல, அந்த கட்சி அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்து 4 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு, ஆளுநர்கிட்ட இருந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு. துணைவேந்தர்கள் கிட்ட அறிவுறுத்தக்கூடிய அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, இன்னும் கூடுதலா பட்டமளிப்பு விழாவை நிறுத்தக்கூடிய அதிகாரம் கூட இருக்கு, இல்ல வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறது கூட அதிகாரம் கூட உங்களுக்கு தானே இருக்கு. அப்ப எதுவுமே செய்யாம வெறும் புறக்கணிப்பு அப்படிங்கறது வந்து யார் வேணாலும் பண்ணலாம்ல. அப்ப அதிகாரத்துல இருக்கிறவங்களும் பண்ணா
அப்ப அது என்ன வலிமையான ஒரு வெளிப்பாடு, ஒரு எதிர்ப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும்? இல்ல அவரு மனோன்மணியம் சுந்தரனாருடைய வைஸ் சான்சலர் வந்து வெள்ளிக்கிழமை இதை சொல்றாரு, செவ்வாய்க்கிழமை ஃபங்க்ஷன் நடக்குது. அப்ப அவர் சொல்லும் போது கூட எங்களுக்கு இது ஓரலா நாம் போய் அவர் இன்வைட் பண்ணும்போது அங்க ஆபீஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டும் கிடையாது, அவர்கிட்ட ஓரலா தான் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு ஓரலா ஒருத்தர் சொன்னாருங்கிறத வச்சுட்டு அவங்களுடைய ரெபல்லியன்னஸ் வந்து காமிக்க முடியாது. அப்ப வந்து ஒரு ஓபன் பிரஸ் மீட்ல சொல்றாரு, அதை கேட்டுட்டு தான் இடதுசாரிகள் விசிக எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சி மேல எல்லாருக்கும் ஒரு கண்ணு வந்துருச்சு, தமிழ்த்தாய் வாழ்த்து எத்தனாவது இடத்துல பாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து ஒரு பெரிய ஆத்தன்டிக்கா எடுத்துக்க வேணாம்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்ல நான் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லலீங்க. ஒரு அபிஷியல் கம்யூனிகேஷன் ஒரு கவர்னர் ஆபீஸ்ல இருந்து வராம நீங்க எப்படி போய் ஒரு கவர்மெண்டா நீங்க ஆக்ட் பண்ண முடியும்? நீங்க எப்படி போய் இப்போ வந்து ஒரு கட்சியா ஒரு சொல்றதுனா பண்ணலாம். ஒரு கவர்மெண்டா ஆக்ட் பண்றதுக்கு you should have a documented proof இல்லையா? அப்ப ஒரு சர்க்குலர் கவர்னர் மாளிகையில இருந்து வந்துருச்சுன்னா பேஸ்ட் ஆன். அதனால தான் இப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்க, ஏற்கனவே வந்து இது ஒரு கிளாரிபிகேஷனே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டகரிக்கலா சொல்லியிருக்காங்க, நீங்க தமிழ் தாய் வாழ்த்து வந்து ஃபர்ஸ்ட் பாடலாம், அதுக்கப்புறம் வந்தே மாதரம் ஜனகணமன பாடணும், கவர்னரோ பிரசிடென்ட்டோ வந்துகிட்டு போகும்போது. இது ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளாரிபிகேஷன் கொடுத்தது. அப்ப இவங்க ஓரலா வந்து ஒரு வைஸ் சான்சலர் சொல்லும் போது அதை வந்து அவங்க எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும்? மேபி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க they have waited for official communication. சோ அப்ப இதுல எந்த அளவுக்கு வந்து அவங்க இன்னைக்கு பாய்காட் பண்ணிருக்காங்க போது this is a great sign of protest இது. பட் இதுல வந்து இன்னும் அது தெரியாம தான் திரு சண்முகம் வீடியோ விட்டாரா? அது மட்டும் கிடையாது, தமிழ்த்தாய் வாழ்த்து கூட விட்டுருவோம். சில நாட்களுக்கு முன்னாடி அவரே விழுப்புரத்துல மறியல் பண்றாரு, இந்த காவல்துறை ஒடுக்குமுறை பண்ணுது அப்படின்னு சொல்லி, நீட்டு விவகாரத்துல போராட விட மாட்டாங்க அப்படின்னு. பாலன் இல்லத்துல நடைபெற்ற போராட்டத்திலையும் நிறைய அதிருப்திகள் வெளிப்படுத்துறாங்க. எஸ்எஃப்ஐ டைஃபி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, ஹாஸ்டலுக்குள்ள போய் அரெஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அமைப்புகள்ல இருந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்தது. இது வெறும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மட்டும் இல்ல, கடந்த சில நாட்களா வரக்கூடிய இந்த பேச்சுகள் எதிர்வினைகளை பார்த்து தாவேகா கிட்ட அவங்க என்ன மாதிரியான சிக்னல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? அப்போ ஒரு விரிசல் மாதிரி ஏதாவது நடந்துகிட்டு இருக்கா, இல்ல இயல்பா தொடக்கத்துல இருந்த அதே உணர்வு நீடிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல எந்த விரிசலும் கிடையாது. ஆனா அவர் தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு படி ஐயா சண்முகம் போயிட்டு திமுக தலைமையிலான கூட்டணியே தமிழ்நாட்டில் இல்லைங்கன்ட்டார். அவர் தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல திமுக தலைமையில கூட்டணியே இல்லைன்னு சொன்னது. அது கூட திமுக காரங்க அவர் எப்படி அப்படி சொல்லலாம், அவரு கூட்டணியில இருந்து இல்லைன்னு சொல்லலாமே ஒழிய திமுக தலைமையில கூட்டணி இல்லைன்னு சொல்லி அவர் எப்படி சொல்லலாங்கிறதெல்லாம் நம்ம பேசினதை பார்த்தோம். இதே நீங்க ப்ரொட்டஸ்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாலன் இல்லத்துல பெருவாரியா அங்க நடக்கிறது வந்து பேன் நீட் போராட்டத்தை விட விஜய் எதிர்ப்பு போராட்டம் தான் அங்க அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த சிஜேபியே வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் சிஜேபியுடைய ஒரு ஆள் வந்து மைக்ல சொல்றாரு, இந்த மாதிரி அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாரு, நம்ம கோரிக்கை நிறைவேறிடுச்சு, நம்மளுடைய ப்ரொட்டஸ்ட் இதோட முடியுதுன்னு போல அங்க இருக்கிறவங்க அப்புறம் ஆடி போயிட்டாங்க. ஏய் நாங்க என்ன பேன் நீட்டுக்கா போராடிட்டு இருக்கோம், நாங்க விஜயை எதிர்க்கிறதுக்காக இங்க ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்க பேசினவங்க பூரா ஒரு நீட்டுனால ஒரு ஏழை மாணவர்களோ ஏழை பெற்றோர்களோ எப்படி பாதிக்கிறாங்கிறத விட இந்த ஜனநாயகன் படம் பாத்தீங்களா, அந்த படத்துல போயிட்டு வந்திருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய அறிவார்ந்த கூட்டம், அங்க இருக்கிறது அறிவில்லாத கூட்டம். அப்ப அங்க பேச வரவங்க பூராமே விஜயை எதிர்த்து பேச பேச கைத்தட்டலங்க. அப்ப அதனாலதான் எனக்கே சந்தேகம், பாலன் இல்லத்துல நடக்கிறது பேன் நீட் போராட்டமா இல்ல விஜய் எதிர்ப்பு அரசியல் போராட்டமா? விஜய் எதிர்ப்பு அரசியல் போராட்டத்துக்கு பாலன் இல்ல சிபிஐ இடம் கொடுக்குது, கரெக்டா? தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்றீங்க, இடதுசாரிகளுக்கும் அவங்களுக்கு விரிசல் இல்லைங்கிறீங்க, அப்புறம் பாலன் இல்லத்துல விஜய் எதிர்ப்பு அரசியல் போராட்டத்துக்கு இடம் கொடுத்தாங்கன்றீங்க. ரெண்டுல எது உண்மை? ஆமாங்க, திருப்பி அங்க வந்து தோழர் நம்ம முத்தரசன் சார் எல்லாம் வந்து பேசினாரு இல்லையா? அப்ப முத்தரசன் சாருக்கு வந்து என்ன நிலைப்பாடுங்கிறது தான் இப்ப நமக்கு ஊருக்கே தெரியுமே. அவர் வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்தாலும் இப்ப அவர் யாரு கூட ஆதரவுல இருக்கிறாருன்னு. அப்ப அதெல்லாம் நம்ம அங்க கூட்டி கழிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அந்த பார்ட்டிகுலரே ஒரு டிசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அவர் அப்போ இது எல்லாமே வந்து நம்ம கூட்டி கழிச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்போ ஜீவ சகாப்தன் சொன்னாரு, திமுக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஏன் வந்து தாவேகா வந்து நீட்டு போராட்டத்தை வந்து தலைமையேற்று நடத்தக்கூடாதுன்னு. எப்படி திமுக கடந்த 5 வருஷமா நீட்டு ஒழிப்பு போராட்டத்தை இந்த 5 வருஷமா கடந்த 5 வருஷமா போராடிட்டு இருந்தாங்களே அந்த மாதிரியா? எந்த மாதிரி அவர் போராட சொல்றாரு? திமுக என்ன போராட்டம் பண்ணுச்சாங்க கடந்த 5 வருஷத்துல? சரிங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது சுற்றுல சொல்லுங்க. ஒரே நிமிஷம். இப்ப அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து மினிஸ்டர் போட்டா போதுமா, என்ன வந்து எஸ்சிக்கு பண்ணிட்டாங்கன்னாங்க. சார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அவர் எப்பேற்பட்ட தலைவர்னு தெரியும். அவருக்கு சிபிஐ வரக்கூடாத அளவுக்கு நீங்க திமுக வந்து கேஸ் போட்டிருந்தாங்க சார். இன்னைக்கு தாவேகா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இன்டர்லோக்யூட்டரி அப்ளிகேஷனை போட்டு
அந்த பெட்டிஷனை வந்து இன்னைக்கு வித்ட்ரா பண்ணனால இன்னைக்கு சிபிஐக்கு அது வழி விட்டு இருக்கு. ஓகே. அப்போ ஒரு 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 தலைவர், அப்ப அவர் எப்பேற்பட்ட தலைவர்னு தெரியும். அவர் படுகொலை செய்யப்பட்டதுல அதுல உண்மை வரணும்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவனே அன்னைக்கு முத நாளே போய் சொன்னாரு. இல்ல இல்ல இந்த அரசியல் பார்த்தா அக்யூஸ்டுங்க மாதிரியே தெரியலன்னு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு 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 சமூக தலைவரா இருந்தவர், கட்சி தலைவரா இருந்தவர், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா இருந்தவர் படுகொலை செய்யப்பட்டு கூட சிபிஐக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அதே தாவேக அரசாங்கம் தானே அதை நீக்கி இருக்கு இப்போ. ரைட், வரேன் தொடர்ந்து பேசலாம் திரு